ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சில பேருக்கு வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது துணியில் சரியாக அழுக்கு போகலை அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா? இனி அந்த மாதிரி கவலையே படாதீங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் துணி துவைச்சி பாருங்கள். வாஷிங் மிஷினில் துணி துவைச்சாலும் துணியில் ஒரு பொட்டு கூட அழுக்கு இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு நம்ம ஊற வச்சு துவைச்சா எந்த அளவுக்கு துணி நல்லா பளிச்சுன்னு இருக்குமோ அதே போல் பளிச்சுன்னு துவைக்கலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இது கூடவே நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நான் கோதுமை மாவு பாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருள் இந்த மாதிரி கவரில் எடுத்து யூஸ் பண்ணும்போது பாதி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பாதி இருக்கும் பட்சத்தில் அதை டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம். நம்ம வீட்டில் ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா இதை ஏர் டைட்டாக எப்படி கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த கவரை இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நல்லா மடித்து விட்டுருங்க. இப்போ இந்த கவரை பின்பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே இருந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக மடித்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக மடித்து விட்டுட்டு முன்னாடி நம்ம முக்கோண ஷேப்பில் மடிச்சிருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி பின்னாடி எடுத்து நல்லா உள்ளே சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி பாதி மாவு இருந்துச்சுன்னா ரப்பர் பேண்ட் போடணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நல்ல ஏர் டைட்டாக இருக்கும். இப்போ நான் கவுத்தி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட மாவு சிந்தவே இல்லை. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பூனம் சாரீ, சில்க் சாரீ, காட்டன் சாரீ, பட்டு சாரின்னு நிறைய சாரீ வாங்கி நம்ம பீரோவில் அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரு சாரீ அவசரமாக எடுத்து யூஸ் பண்ணுறப்ப அது சீக்கிரமாக கலைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சாரீ வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு இடமும் பத்தாது. ஸோ நம்ம பீரோவாக வாங்கி நம்ம வீட்டில் அடுக்கி வச்சுருப்போம். இனி அந்த மாதிரி நம்ம பீரோவாக வாங்கி நம்ம காசை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த டிப்பில் நம்ம குறைவான இடத்துல நிறைய சாரீ எப்படி ஈஸியாக மடித்து வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி மடித்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமும் மிச்சமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆனாலும் கலையாது. அது எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாரியை நீங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா இந்த சாரியோட ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த சாரியை இந்த ப்ளவுஸுக்குள்ளே விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த ப்ளவுஸோட அடிப்பக்கத்தில் இந்த சாரியை உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. விட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ளவுஸோட கை இருக்குது பாருங்கள், ரெண்டு சைடில் இருக்கிற கையை இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக நீங்கள் நல்லா நீவி விட்டு மடித்து எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மடித்து விட்டுட்டு இன்னொரு சைடு இருக்கிற கையும் நம்ம இந்த மாதிரி நல்லா நீவி விட்டு மடித்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்ததாக இந்த ப்ளவுஸில் நீங்கள் கயிறு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கயிறை வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு அந்த வெளியே ப்ளவுஸ் நீட்டிட்டு இல்லாதபடிக்கு அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மடித்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது இந்த சாரியோட அடிப்பக்கத்தில் இருந்து நம்ம மடித்து எடுக்க போகிறோம். இந்த சாரிக்கு அடியில் பார்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இது போல் மடித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு பவுச் மாதிரி கிடைக்குங்க. இப்போது அந்த சாரியில் மேலே இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீங்கள் கீழே இருக்கிறத ரிமைனிங் போர்ஷனை எடுத்து அப்படியே மடித்து உள்ளுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி கயிறுலாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக கட்டி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கிறப்ப நீங்கள் எப்படி மடித்து வச்சிங்களோ அப்படியே இருக்குங்க, கலையாது. ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் மடித்து வச்சபடி. நம்ம ஃபங்க்ஷன்னு எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாரியை மடித்து எடுத்துகிட்டு கொண்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இடமுமே ரொம்ப மிச்சமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாரி எப்படி மடித்து வச்சோமோ அப்படியே இருக்குங்க, கலையாது. இது போல் நீங்கள் பீரோவில் மடித்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாரினாலும் நம்ம குறைவான இடத்துல ஈஸியாக மடித்து வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலியான வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒரு கத்தியை நல்லா நெருப்பில் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நைட்டு வந்து கரண்ட்டு போயிடுச்சு, மெழுகுவத்தி இல்லை அப்படின்னா எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து மொபைலோட டார்ச் லைட்டை தான் அப்படியே கவுத்தி வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கண் வந்து ரொம்ப கூசும். குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நமக்கே கண் வந்து ரொம்ப அதிகமாக கூசும். அந்த மாதிரி கண் வந்து அதிகமாக கூசுது அப்படின்னா சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க வாட்டர் பாட்டில் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி மொபைலோட டார்ச் லைட் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல பல்பு மாதிரி சூப்பராக இருக்கும். நல்ல பளிச்சுன்னு லைட் மாதிரியே இருக்கும். கண்ணும் நமக்கு வந்து கூசாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒயிட் கலர் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதையும் கூட நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கு லைட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணும் நமக்கு கூசாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. சில பேர் சொல்லுவாங்க வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது சரியாக அழுக்கு போகலை அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஊற வச்சு கையை வச்சு துவைச்சா எந்த அளவுக்கு நம்ம வந்து பளிச்சுன்னு துவைக்க முடியுமோ அதே போல் வாஷிங் மிஷின்லேயும் நம்ம வந்து ஊற வச்சு துவைக்கலாங்க. எந்த வித அழுக்கு இல்லாமல் பளிச்சுன்னு துவைக்கலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போவுமே நம்ம வந்து ட்ரம் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி துணி போடவே கூடாதுங்க. இந்த மாதிரி முக்கால் அளவுக்கு நிரப்புற மாதிரி தான் துணி போடணும். அப்போ தான் நமக்கு வந்து துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நீக்கி நல்லா துவைச்சு கொடுக்குங்க. அதே போல் நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது துணி துவைக்கிற பவுடர் சேர்த்து துவைக்கிறத விட இந்த மாதிரி துணி துவைக்கிற லிக்யூட் இருக்குது பாருங்கள், நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, சர்ஃபெக்சல், ஏரியல், என்ன பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. துணி துவைக்கிற பவுடர் சேர்க்கிறத விட இந்த மாதிரி லிக்யூட் சேர்த்து துவைக்கும் போது அழுக்கு வந்து நல்லாவே போகுதுங்க. இப்போ நம்ம வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வாட்டர் லெவல் சூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம முக்கால் அளவுக்கு துணி போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து 41 லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வாஷிங் மிஷின் வந்து துவைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பாருங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு துணி அல்லது 2 துணி வந்து போட மறந்துட்டீங்க, அதை போடணும் அப்படின்னா நீங்கள் வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு போடுறது வந்து ரிஸ்க்குங்க. நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாங்க. பாஸ் பண்ணிட்டு போடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி பாஸ் பட்டன் இருக்கும். அந்த பாஸ் பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ் ஆகி நமக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து அப்படியே நின்றுங்க. அதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து டைமிங் வந்து 50 நிமிஷம் காட்டுது. 20 நிமிஷத்துக்கு கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து துணி போடக்கூடாதுங்க. அந்த மாதிரி போடும்போது புதுசாக போடுற துணி வந்து சரியாக நமக்கு அழுக்கு போகாது. 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் வந்து துணி போட்டுக்கலாம். நமக்கு வந்து 50 நிமிஷம் தான் காட்டுது. ஸோ நான் வந்து போட வேண்டிய துணியை வந்து உள்ளே போட்டுட்டேங்க. போட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து துவைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், விட்ட டைமில் இருந்தே நமக்கு வந்து துவைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வாஷிங் மிஷின்லேயே துணியை வந்து ஊற வச்சு எப்படி துவைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வந்து 41 லிட்டர் சூஸ் பண்ணியிருந்தோம். முக்கால் ட்ரம் நிரம்புற அளவுக்கு தண்ணி நிரம்பிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி துணி வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வாஷிங் மிஷினை வந்து பாஸ் பண்ணிடணுங்க. இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து பாஸ் பட்டனை கொடுத்துடலாம். பாருங்க, பாஸ் பட்டன் கொடுத்ததுமே நமக்கு வந்து அப்படியே பாஸ் ஆகி வாஷிங் மிஷின் நின்றுங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த துணி இருக்குது பாருங்கள், அது வந்து தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி நல்லா முக்கி விட்டுறலாம். நம்ம கையை வச்சு துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்ல துணியை வந்து ஊற வச்சு துவைப்போம். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து நல்ல துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகும் இல்லையா. அதே போல் நம்ம வாஷிங் மிஷின்லையுமே துவைக்கலாங்க. இந்த மாதிரி துணியை வந்து தண்ணிக்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரை மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே தண்ணியில் இறங்கி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் இந்த தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. அந்த துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கி வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. இப்போ நம்ம வாஷிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பாருங்கள், மறுபடியும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா விட்ட டைமில் இருந்து நமக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிடலாங்க. துவைச்சி முடிக்கட்டும். துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைச்சி எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நார்மலாக வாஷிங் மிஷினில் போட்டு எப்பவும் துவைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு துவைச்சி பாருங்கள். துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நீக்கி நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. 5th டிப் என்னன்னு பார்க்கலாங்க.
நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து துணி துவைச்சி எடுக்கிறோம் அப்படின்னா நாளாக இதுக்குள்ளே வந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப நம்ம வீட்டு வாஷிங் மிஷினில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற அந்த விதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க, விதையோடு போடக்கூடாது. விதையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதை வந்து இந்த மாதிரி எலுமிச்சை பழத்துக்கு மேலே வந்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழத்துக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து கையை வச்சு எல்லா பக்கமும் இதை வந்து நல்லா பரப்பி விட்டுடலாம். எலுமிச்சை பழத்துக்கு மேலே எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி வாஷிங் மிஷின்குள்ளே வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து துணியெல்லாம் போடலை, நம்ம வந்து க்ளீன் பண்ண தான் போகிறோம். ஸோ நான் வந்து வாட்டர் லெவல் வந்து 18 லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி டப் ஹைஜீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் வந்து என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 7 இருக்குது. ஸோ நான் வந்து 7 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராம் வந்து 7 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், வாஷிங் மிஷின் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து வாஷிங் மிஷினில் வந்து தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம சேர்த்த அந்த எலுமிச்சை பழம் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே பேஸ்ட்டு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதில் அந்த தண்ணி பட்டு இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இருக்காது. நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின்குள்ளே நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷின் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம சேர்த்த அந்த எலுமிச்சை பழம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இருந்த அந்த எலுமிச்சை பழ சாறு எல்லாமே வாஷிங் மிஷினில் நல்லா இறங்கி சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.